பழ ஜாம் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் கொஞ்சம் இறந்த பழம் எடுத்துருக்கிறேன், இனிப்புக்கு மண்டவெல்லம் எடுத்துருக்கிறேன், புளிப்புக்கு புளி எடுத்துருக்கிறேன், காரத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். புளிக்கு பதிலாக நீங்க எரிஞ்சு பதிலாக சாரை கூட சேர்த்துக்கலாம். இஞ்சிக்கு பதிலாக நீங்க ஒரு வத்தலை கூட சேர்த்துக்கலாம். இறந்த பழம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சியும் புளியையும் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். பாருங்களேன், வெல்லம் போட்டோடனே மறுபடியும் தண்ணி ஆயிடுச்சு. இது மறுபடியும் கெட்டியாகணும். ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு, புளிப்பு, லைட்டா காரம், செம்ம டேஸ்டா இருக்கு. இது மூணு சுவையும் தூக்கி கொடுக்கிறது உப்பு சுவை உள்ள உப்பு தான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்படி செய்ய பிடிக்கலனா இறந்த படத்தை எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க, உடனே பறிச்சு சாப்பிட்டுருங்க.